11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.12இல் 9ஆம் கணக்கு பார்க்கிறோம். log a plus log a ஸ்கொயர் plus log a cube plus log a பவர் n ஈக்குவல் டு n into n plus 1/2 ஈக்குவல் டு log a என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. லாகின் அடுக்கு விதியை தான் இந்த இடத்துல பயன்படுத்துவோம். அடுக்கு விதியானது log a x பவர் r எனும் பொழுது r into log அடிமானம் a xன்னு எழுதிக்கலாம். சமன்பாட்டில் இடது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது log a ப்ளஸ் log a ஸ்கொயர் ப்ளஸ் log a கியூபு ப்ளஸ் எக்ஸட்ரா log a பவர் n என கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் மதிப்பு log ஏங்கிறது அப்படியே எழுதிடலாம். இரண்டாவது மதிப்புக்கு அடுக்க உள்ளார வெளியில் கொண்டு வரோம். அதாவது இப்போ முன்னாடி கொண்டு வந்துட்டு 2 log a, அடுத்த ஒன்றுக்கு அடுக்கு 3 கீழே கொண்டு வரப்போ 3 log a ப்ளஸ் இறுதி மதிப்பு அடுக்கு என்ன கொண்டு வரப்போ log a. அனைத்து மதிப்புகள்லையும் log a என்பது பொதுவாக இருக்கிறனால log a வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகளானது முதல் மதிப்பில் வேறு எதுவும் இல்லை, அப்போ 1ன்னு இருக்கும். இரண்டாவது ஒன்றில் 2, மூன்றாவது ஒன்றில் 3 எக்ஸட்ரா இறுதி ஒன்றில் என்னங்கிற மதிப்பு இருக்கும். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளானது n இயல் எண்களின் கூடுதலுக்கு சமம். n இயல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான சூத்திரத்தை தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். n இயல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான சூத்திரமானது n into n plus 1/2 n into n plus 1/2. இது ரெண்டையும் இடதுபுறம் அது இரண்டு மதிப்புகளையும் மாற்றி எழுதிட்டோம்னா இங்கே log a இருக்குது. n into n plus 1/2 log aன்னு கிடைக்கும். therefore நிறுவ வேண்டிய மதிப்பு log a plus log a ஸ்கொயர் plus log a கியூபு plus எக்ஸட்ரா log a பவர் n ஈக்குவல் டு n into n plus 1/2 log a என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.